யாழருவி ஃபார்ம் ஹவுஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே பாருங்கள், இது வந்து சிகப்பு கத்தாழை. இதில் வந்து 2 வெரைட்டி இருக்குது. சிவப்பு கத்தாழையே வந்து 2 வெரைட்டி வந்து நான் ஒரு பெரியவர்கிட்ட நாற்று கிடச்சிச்சிங்க. அந்த நாற்றை வாங்கிட்டு வந்து வச்சு ஒரு 2 வருஷம் ஆகுது. எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் சிவப்பு கத்தாழை. இதில் வந்து சிவப்பு கத்தாழை வந்து நிறைய வந்து மருத்துவ பயன்பாடுகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, பெண்களுக்கு வந்து அந்த வெள்ளைப்படுதல், அடுத்தது கர்ப்பப்பை பிரச்சனை, அந்த பிசிஓடி பிரச்சனை, இதெல்லாம் அதுக்கெல்லாம் சம்மந்தம் இருக்குது. அதை வந்து இந்த சிவப்பு கத்தாழை யூஸ் பண்ணால் பிரச்சனை சரியாகும். அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து ஆண்மை குறைவு இதுலேருந்தெல்லாம் விடுபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிவப்பு கத்தாழை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. எனக்கு வந்து இந்த சிவப்பு கத்தாழை நாற்று கிடச்சிச்சு, வாங்கிட்டு வச்சு 2 வருஷம் ஆச்சு. இதை பாருங்கள், நான் உங்களுக்கு லைவாகவே டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். என்கிட்ட வந்து சிவப்பு கத்தாழையும் வச்சுருக்கேன், நார்மல் கத்தாழை இருக்குது பார்த்திங்களா, அந்த கற்றாழையும் இருக்குது. இதை வந்து உடைக்கும் போது பாருங்கள், அந்த உடைச்ச உடனே அதனோட ஜெல் வந்து உடனே வந்து ப்ளட்டு அந்த மாதிரி வந்துடுது பாருங்கள், சிவப்பு கலரில் வந்துடுது. அதனோட ஜெல் வந்து உடனே உடைக்கும் போதே அந்த ஜெல்லே வந்து சிவப்பு கலரில் மாறிடுது. அந்த கத்தாழையை வந்து நல்லாவே பார்த்திங்கனாவே தெரியும். நான் இன்னொரு கத்தாழையும் காட்டுறேன், நார்மலாக நம்ம வச்சுருப்போம் பார்த்திங்களா, அந்த கத்தாழையும் காட்டுறேன். இதையும் பாருங்கள், இது எந்த அளவுக்கு வந்து ரத்தம் மாதிரி வருது அப்படின்ட்டு. ஏன்னா இது வந்து துணியிலெல்லாம் பட்டுச்சு அப்படின்னா ரத்த கரை இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி படிஞ்சிரும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால் சரி இது நாற்று கிடச்சிச்சே அப்படின்னு கொண்டு வந்து வச்சுருக்கேன். நல்லா ஒரு 2 வருஷம் இருக்குங்க இந்த நாற்று வச்சு. நல்லா பிரம்மாண்டமாக வளர்ந்துருக்கு, நல்லாவே கத்தாழை பெருசாக வந்திருக்கு. அடுத்தது உங்களுக்கு வந்து நார்மல் கத்தாழை காட்டுறேன் பாருங்கள். இது அதே இடத்துல வச்சுருக்கிற நார்மல் கத்தாழை. இந்த வேலி ஓரத்தில் நம்ம நார்மலாக கத்தாழை யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த கத்தாழை. இதை உடைக்கிறோம் பாருங்கள். இதை உடைக்கும்போது அதனோட ஜெல் பார்த்திங்கனாவே தெரியும். இந்த ஜெல்லுக்கும் அந்த ஜெல்லுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். இதை பார்த்திங்கன்னா வந்து தண்ணி மாதிரியே இருக்கும், வெள்ளை கலர் இருக்கும். இது ஒரு கலரும் மாறாது, ஆனால் வந்து சிவப்பு கலரில் மாறும். அதே மாதிரி இது வந்து மூந்து பார்த்தோம் அப்படின்னா அதனோட கத்தாழை வாசம் வரும், அதில் வந்து வராது. இது சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த கத்தாழை ஒரு மாதிரி இருக்கும். அது வந்து நல்லா இந்த புளிப்பு தன்மையில் இருக்கும் அந்த கத்தாழை சாப்பிடும்போது. அது எந்த ஒரு வாசமும் வராது ரெட் கத்தாழை சாப்பிட்டீங்க அப்படின்னா. இதுதாங்க சிவப்பு கத்தாழைக்கும் நார்மல் கத்தாழைக்கும் உள்ள வித்தியாசம். அந்த கத்தாழை வந்து சிவப்பு கத்தாழை நிறையா வந்து மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கொண்டு வந்து வச்சுருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டால் சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் டெலிவரி பண்ணுறேன். தேங்க்யூ.